மக்கள் எப்பவுமே அடிக்கடி என்ன சொல்கிறாங்கன்னா, தெருநாய்க்கு சாப்பாடு போடுறவங்களே வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சிங்க, போராட்டம் பண்ணுறவங்களும் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்குங்க, உங்களை கடிச்சா தெரியும், உங்களுக்கு வந்தால் தெரியும், நாங்கள் இவ்வளோ ரெஸ்கியூஸ் பண்ணுறோம், நான் வந்து ரேபீஸ் டாகையும் தூக்கியிருக்கேன், அதே மாதிரி வலி கொண்ட ஆக்சிடெண்ட் ஆகி வலி இருந்த நாயை தூக்கியிருக்கேன், அது என்னை கடிச்சிருக்கு, பூனை கடிச்சிருக்கு, எல்லாமே நாங்களும் சந்தித்து தாங்க வந்திருக்கோம். உங்கள் இழப்புக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து அது ஒரு பெரிய லாஸ் தான். ஆனால் நம்ம வந்து சொல்யூஷன் தான் பண்ண முடியும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு. நானே பார்த்திங்கன்னா ரோட் நாய் வந்து 100க்கு கணக்கான ஸ்ட்ரீட் டாகை அடாப்ஷன் கொடுத்துருக்கேன். கருத்தடை பண்ணியிருக்கேன். 200க்கு மேலே நாயை கருத்தடை பண்ணியிருக்கேன் என்னோடய சொந்த காசில். ஸோ இது மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே சேர்ந்து பண்ணால் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பணக்காரங்களை வந்து கடிக்க மாட்டேங்குது, ஏழைங்களை கடிக்குதுன்றாங்க. பணக்காரங்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷனில் சொல்லி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்க ப்ராப்பராக எல்லா நாயும் பார்த்திங்கன்னா கருத்தடை பண்ணி வேக்சின் பண்ணி இருக்குது. நானும் ஆஃபீஸர்ஸ் ஏரியாவுக்கெலாம் போயிருக்கேன், நிறைய நாயை பார்த்துருக்கேன். அங்கேயே நான் பவுல்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. எவ்வளோ ஏழைங்க வந்து ரோட்டோரமாக படுத்துருக்கிறவங்களுக்கு அதுங்க காவலாக இருக்குது. அங்கே வந்து சிசிடிவி கேமராலாம் கிடையாது. அங்கேயும் குழந்தைங்க படுத்துட்ருக்காங்க, பெரியவங்க படுத்துட்ருக்காங்க. இதுங்க தான் அலர்ட் பண்ணுது அவங்கள. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த வேறுபாடு? பணக்காரன், ஏழை, அதே மாதிரி நாய் வளர்க்குறவங்களாம் வந்து பென்ஸில் ஆடியில் போகிறவங்க, தரையில் நடக்கிறது இல்லை. நாங்கள்லாம் வந்து தொட்டு தானே தூக்குறோம், நாங்களும் ரோட் நாயை தூக்கி தானே ரெஸ்கியூ பண்ணுறோம். பேசுகிறவங்களாம் வந்து பண்ணாதவங்கன்னு வந்து நீங்கள் பார்க்காம எதுவுமே தெரியாமல் ஏன் பேசுகிறீங்க? எங்களை மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுனால தான் இப்போதைக்கு பாப்புலேஷன் வந்து 1,80,000 இருக்குது டாகோடது. இதுவே நாங்கள் எங்களை மாதிரி ஆள் பண்ணாமல் இருந்தால் ஹியூமன்ஸுக்கு ஈக்குவலாக இருந்திருப்பாங்க. உங்களால் முடியலன்னா கூட பண்ணுறவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே கமெண்ட் போடுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நாங்கள் அதை வந்து ஸ்ட்ரீட்டில் இறங்கி செய்யும் போது எங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். நாங்களும் ரோட்டில் இறங்கி ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் கேட்குறது என்னென்னா, கவர்மெண்ட் பண்ணுற வேலையை நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா எங்களுக்கு வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதனால் நாங்கள் பண்ணுறோம். இதில் ஒன்றும் தப்பு இல்லையே.